வணக்கம் குட்டீஸ். தமிழோடு பழகலாம். தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போது இது ஒரு வாழை பெயர். இப்போ மேங்கோவில் செந்தூரா, இமாம் பசந்த் அந்த மாதிரி டைப் இருக்குல்ல, அதே மாதிரி இது வாழைப்பழத்தில் ஒரு வகை. இது என்னங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கதை பகுதியில் தென்னாலிராமன் கதையை படிக்கலாம் வாங்க. சிரிப்புக்கு தென்னாலிராமன். தென்னாலிராமன்னாவே நகைச்சுவை இல்லையா? பிறரை சிரிக்க வைப்பதில் வல்லவன் தென்னாலிராமன். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல அவர் ரொம்ப திறமசாலி தென்னாலிராமன். அவன் காளியையே சிரிக்க வைத்து வரம் பெற்றவன். பாருங்க எவ்வளோ திறமசாலி. காளி தேவியே சிரிக்க வச்சு வரம் பெற்றிருக்கார். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சமயம் தென்னாலி என்ற ஊரில் பருவமழை பெய்ய தவறியதால் வறட்சி ஏற்பட்டு மக்கள் வருந்தினர். தென்னாலிங்கிறது ஊர், அந்த ஊரில் பிறந்ததுனால்தான் ராமனுக்கு தென்னாலிராமன் சொல்கிறாங்க. ஒரு சமயத்தில் தென்னாலிராமன் இருந்த தென்னாலி ஊரில் மழை பெய்யலை. அதனால் ரொம்ப வறட்சின்னா வறண்டு போகுது. அந்த ஊர்லெல்லாம் தண்ணி இல்லாமல் எல்லாமே வறண்டு போகுது. அச்சமயம் ஒரு துறவி அங்கு வர மழை பெய்து துயரம் தீர்ந்தது. அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வராரு. அவர் வர சமயத்தில் மழை பெய்யறதுனால அந்த வறட்சியெல்லாம் நீங்கி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. மக்கள் துறவியை பாராட்டினார். மக்கள் அந்த முனிவரை பாராட்டுறாங்க. நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு மழை வந்துச்சு, எங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னு மகிழ்ச்சியாக நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனால் ராமன் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்பது போல துறவி வர மழை பெய்தது என்று ஏளனம் செய்தான். ஆனால் ராமன் என்ன சொல்கிறாப்ல, துறவி வந்ததுனால மழை பெய்யல, எப்படி காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது. இது ஒரு பழமொழி. பனம்பழம்னா நுங்கு மரம் இருக்கு இல்லையா, அந்த நுங்கு இது நல்லா காஞ்சி முத்துனோன்னா பனம்பழமாக மாறுது. அந்த மரத்தில் அந்த பனம்பழம் ஏற்கனவே பழுத்து கீழே விழுற ஸ்டேஜில் இருக்குது. காக்கா உட்கார விழுந்துச்சு. அது மாதிரி கோய் இன்சிடென்ட்டு தான் இது. துறவி பாட்டி வந்தார், மழை வந்துச்சு, துறவினால மழை பெய்யல அப்படின்னு அவர் கேலி செய்கிறாப்ல. அதை கேட்டு துறவி கூட சிரித்தார். அந்த முனிவர் சிரிக்கிறார், ஒன்றும் சொல்லலை ராமன் சொன்னதுக்கு. அந்த துறவி தன் மரண தருவாயில் தென்னாலிராமனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். அந்த முனிவர் சாக போகிற டயத்தில் தென்னாலிராமனுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தராரு. அவன் அந்த மந்திரத்தை காளி கோயிலில் சென்று உச்சரித்தான். அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அந்த மந்திரத்தை காளி தேவி இருக்கிற கோயிலில் போய் அவர் சொல்கிறார். தென்னாலிராமன் அந்த மந்திரத்தை சொல்கிறாரு. 1000 தலைகளுடனும் 2 கைகளுடனும் பத்ரகாளி தோன்றினாள். இந்த மந்திரம் சொன்னோன்னே அந்த காளி தேவி தென்னாலிராமன் முன்னாடி தோன்றாங்க. எப்படி 1000 தலை, 1000 ஹெட் இருக்குது, ஆனால் 2 ஹேண்டு தான் இருக்குது. அந்த தேவிக்கு 1000 தலைகளோட தோன்றாப்புல. காளி தேவியை பார்த்ததும் சிரித்து விட்டான். காளி தேவியை பார்த்தோன்னே தென்னாலிராமனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. காளி கோபத்துடன், மானிடா, என்னை கண்டு நீ சிரிக்கிறாயா என்று கேட்டாள். காளிக்கு கோபம், சாமிக்கு கோபம் வரல, சாமியை பார்த்து சிரிச்சா. அதனால காளி தேவிக்கு கோபம் வருது. என்னை பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவன், அம்மா, எனக்கு ஒரு தலையும் 2 கைகளும் உள்ளன. அவன் சொல்கிறான், அம்மா எனக்கு ஒரு தலையும் 2 கை, ஒரு ஹெட்டு 2 ஹேண்ட் இருக்கு. ஜலதோஷம் வந்துவிட்டால் ஒரு மூக்கை சிந்த 2 கை போதவில்லை. ஜலதோஷம்னா கோல்டு, சளி பிடிச்சிச்சுன்னு என்ன, எனக்கு மூக்க சிந்தா 2 கை போதலை. ஆமாம்ல, சளி பிடிச்சா நம்ம எப்படி ஒரு வாரம் படுத்துரும். உனக்கு 1000 தலைகளுக்கு 2 கை போதுமா, பாவம் என்றான். சொல்கிறான், ஒரு தலை வச்சுக்கிட்டே ஒரு மூக்கை வச்சுக்கிட்டே எங்களால் முடியல, உனக்கு 1000 தலை இருக்கு, ஆனால் 2 கை தான் இருக்குது, சளி பிடிச்சா எப்படி அவனு கற்பனை பண்ணி அது சிரிக்கிறாப்புல. காளியும் சிரித்தாள். ராமா, கடவுளிடம் வரம் கேட்பதை விட்டு சிரிக்க பேசுகிறாய். காளி தேவிக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கோபமாக இருந்துச்சு, அப்புறம் இவன் சொன்னதை பார்த்து சாமிக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்கிட்ட வரம் கேட்காம நீ சிரிச்சு பேசுகிற, நீ விகடக்கவியாக விளங்குவாய் என்று பாராட்டினாள். நீ விகடக்கவின்னு என்ன, அவங்களுடைய நகைச்சுவை செயலால் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது தான் விகடக்கவி. அதை கேட்ட அவன், அம்மா, தலைகளாக படித்தாலும் விகடக்கவிதான் அருமையான பெயர் என்றான். நான் சொல்லலாம், தலைகளாக பிடிச்சாலும் பாருங்க விகடக்கவியே, இதே மாதிரி திருப்பி படித்தாலும் விகடக்கவின்னு வரும். இந்த பக்கம் படித்தாலும் விகடக்கவி, இப்படி ரிப்பீட்டாக படித்தாலும் விகடக்கவி. அதுதான் தலைகளாக படித்தாலும் விகடக்கவின்னு வருது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
காளி, விகடகவி, என் வலக்கையில் பால் இருக்கிறது, இது ஞானத்தை அளிக்கும். ரைட் ஹேண்டில் என்ன இருக்குது? பால் இருக்குது. அது குடித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு அறிவு வரும். இடக்கையில் தயிர் இருக்கிறது, இது செல்வத்தை அளிக்கும். லெஃப்ட் ஹேண்டில் தயிர் கர்டு இருக்குது. அதை குடித்தா என்ன ஆகும்? சொத்து, பணம், காசு, மணி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டில் எது வேண்டும்? எடுத்து அருந்து என்றால். இரண்டில் உனக்கு எது வேணும்? ஏதாவது ஒன்று எடுத்து குடி, அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தாமதிக்காது 2 கைகளால் இரண்டையும் எடுத்து தன் வாயில் ஊற்றி கொண்டான். சொன்ன ஒரு நிமிஷம் தான், அடுத்த வினாடி என்ன செய்கிறாப்புல ராமன்? 2 கையும் எடுத்து 2 கையில் உள்ளதை எடுத்து ஊற்றி குடிச்சிட்றாப்புல. பிறகு, தாயே, எனக்கு ஞானமும் வேண்டும் செல்வமும் வேண்டும் என்றான். அப்போ சாமியை பார்த்து, தாயே, எனக்கு அம்மா, எனக்கு என்ன வேணும்? அறிவும் வேணும், காசும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கண்டு காளி சிரித்தாள். பின் அவனை வாழ்த்திவிட்டு மறைந்தாள். காளி தேவிக்கு சிரிப்பு வந்தது. சரி, இருந்தாலும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு விஷ் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. சிரிப்புக்கு தென்னாலிராமன். வறட்சி வாட்டர் ஷார்ட்டேஜ். பனம்பழம் பாம் ஃப்ரூட். உபதேசம் ப்ரீச்சிங். ஜலதோஷம் கோல்டு. வாழ்த்துதல் கிரீட்டிங்ஸ். குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. சிரிப்புக்கு தென்னாலிராமன். பிறரை சிரிக்க வைப்பதில் வல்லவன் தென்னாலிராமன். அவன் காளியையே சிரிக்க வைத்து வரம் பெற்றவன். ஒரு சமயம் தென்னாலி என்ற ஊரில் பருவமழை பெய்ய தவறியதால் வறட்சி ஏற்பட்டு மக்கள் வருந்தினர். அச்சமயம் ஓர் துறவி அங்கு வர மழை பெய்து துயரம் தீர்ந்தது. மக்கள் துறவியை பாராட்டினர். ஆனால் ராமன் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்பது போல துறவி வர மழை பெய்தது என்று ஏளனம் செய்தான். அதை கேட்டு துறவி கூட சிரித்தார். அந்த துறவி தன் மரண தருவாயில் தென்னாலிராமனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். அவன் அந்த மந்திரத்தை காளி கோயிலில் சென்று உச்சரித்தான். 1000 தலைகளுடனும் 2 கைகளுடனும் பத்ரகாளி தோன்றினாள். காளி தேவியை பார்த்ததும் சிரித்து விட்டான். காளி கோபத்துடன், மானிடா, என்னை கண்டு நீ சிரிக்கிறாயா என்று கேட்டாள். அவன், அம்மா, எனக்கு ஒரு தலையும் 2 கைகளும் உள்ளன. ஜலதோஷம் வந்துவிட்டால் ஒரு மூக்கை சிந்த 2 கை போதவில்லை. உனக்கு 1000 தலைகளுக்கு 2 கை போதுமா? பாவம் என்றான். காளியும் சிரித்தாள். ராமா, கடவுளிடம் வரம் கேட்பதை விட்டு சிரிக்க பேசுகிறாய். நீ விகடகவியாக விளங்குவாய் என்று பாராட்டினாள். அதை கேட்டவன், அம்மா, தலைகீழாக படித்தாலும் விகடகவிதான் அருமையான பெயர் என்றான். காளி, விகடகவி, என் வலக்கையில் பால் இருக்கிறது, அது ஞானத்தை அளிக்கும். இடக்கையில் தயிர் இருக்கிறது, இது செல்வத்தை அளிக்கும். இரண்டில் எது வேண்டும்? எடுத்து அருந்து என்றாள். அவன் தாமதிக்காது 2 கைகளால் இரண்டையும் எடுத்து தன் வாயில் ஊற்றி கொண்டான். பிறகு, தாயே, எனக்கு ஞானமும் வேண்டும் செல்வமும் வேண்டும் என்றான். அதை கண்டு காளி சிரித்தாள். பின் அவனை வாழ்த்திவிட்டு மறைந்தாள். குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.